இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு வி டைப்பில் வந்து போயிருக்காங்க. ஸ்டாக்கு வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் வந்து மேலே வந்து வந்தாங்க. எஸ், ஸ்டாக்கில் வந்து ஒரு 9,000 ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சிச்சு. இன்ட்ராடே ட்ரேடிங்லையும் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண முடிஞ்சு, ஹோல்டிங்கில் இருக்கிறதையும் ப்ராஃபிட் வந்து வந்துச்சு. அதே மாதிரி ஆப்ஷன் பையிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடிஞ்சு அப்படின்னா வி டைப்பில் வந்து போயிருக்கு இல்லையா, ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியலை. ஒரு வி டைப்பில், ஏ டைப்லாம் வந்து போனாங்க அப்படின்னா நிச்சயமாக லாஸ் வந்து வந்துருங்க ஆப்ஷன் செல்லிங்கில். ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் நான் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன், ஒரு பெரிய ப்ராஃபிட்டே புக் பண்ணேன். நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் கை இருக்கு இல்லையா, இதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி வந்து கொடுத்தங்க. ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி கொடுக்கல, நல்ல ஒரு பிரேக் அவுட் மாதிரி எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய கேண்டில் வேகமாக இந்த லைனுக்கு வந்து வந்துட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. சரி, ஓகே, ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்தால் என்ட்ரி கொடுக்கலாம் அந்த மாதிரி வெயிட் பண்ணேன். ஃபுல்லாக வந்து கீழே வந்து போயிட்டு இங்கே வரைக்கும் ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கீழே வந்து போயிட்டு ஃபுல்லாக வந்து மேலே வந்து போனாங்க. ஸோ இந்த இடத்துலையே வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியாச்சுங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் ஒரு வி டைப்பில் வந்து போயிருந்தாலும் ஈஸியாக லாபம் வந்து புக் பண்ண முடிஞ்சு. என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்பலாம் சோதிக்கலை, சும்மா மேலே கீழே அந்த மாதிரிலாம் போவாங்களே அப்படிலாம் வந்து போகல. ஸ்ட்ரெயிட்டாக அப் ட்ரெண்டில் வந்து ஒவ்வொரு கேண்டிலுமே வந்து மேலே வந்து போயிட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளே ப்ராஃபிட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ நேற்று லாஸ் பண்ணதான் இன்றைக்கி டபுளாக வந்து எடுத்தாச்சுங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஒரு வி டைப்பில் வந்து போயிருக்காங்க. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து வருவாங்களா இல்லை கீழே வந்து போவாங்களா? 2 நாட்களாக பங்குச்சந்தை ரெட்டில் தான் முடிஞ்சிருக்கு, ஆனால் சைடுவேஸ்லேயே முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து மேலே வந்து போவாங்களா, எது முக்கியமான பாயிண்ட்டு எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. அதே மாதிரி நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இன்னும் வெளியாகலை, இனிமேல் தான் வெளியாகுது இந்த மந்த்தில். ராயரின் மகுடம் பாகம் 1, பாகம் 2, இதுலேயும் பாகம் 3 இருக்குது, அதுவும் இன்னும் வெளியாகலை. நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு கதை மூலியமாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ஆசான் பாகம் 1 வந்து படிங்க. உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து இல்லை அப்படின்னாலும் இந்த புக்கு ஈஸியாக படித்து முடிக்க முடியும். ஏன்னா இதில் வந்து பிரபஞ்சத்தை பற்றி இருக்கும், வாழ்க்கையை பற்றி இருக்கும். ஒவ்வொரு பக்கம் நீங்கள் படிக்கும்போது அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குது ஆர்வமாக வந்து திருப்ப ஆரம்பிச்சிடுவீங்க. 2 புக்கை நீங்கள் ஒரு வாரத்தில் படித்து முடிச்சுட்டு நான் இந்த 5 வருஷத்தில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ அதை நீங்கள் கற்றுக்க முடியும். நிறைய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி எனக்கு ஒரு கோர்ஸ் படித்தாதான் ப்ரோ புரியும், ஒரு 10,000 20,000 கொடுத்து சேரலான்னு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை படிக்கிறீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே தரேன். நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த புக்கை எழுதுனேன் இல்லையா 2 வருஷமா, அதுக்கு பதிலாக ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 10K 20K ஒரு 10 வீடியோ எடுத்து பண்ண முடியும் இல்லையா. அப்படி நான் பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் அதை நான் ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறேன். நீங்கள் ஆசான் புக்கு வாங்கி படித்து முடிச்சுட்டு என்கிட்ட கோர்ஸ் வந்து கேளுங்க, நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமும் நீங்கள் ட்ரேடிங்கை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா மற்ற கோர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது கற்றுக்கிட்டாலே போதுங்க, வேறு கோர்ஸ்லாம் வந்து தேவைப்படாது. இப்போ முதல்ல நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. நிஃப்டியில் மார்க்கெட் எப்படி போய்கிட்டு இருக்கு, நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. 1 டே டைம் ஃப்ரேமில் நிறைய ப்ரீவியஸ் கையில் இருக்கிறத பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து வர மாதிரி தெரிஞ்சாலும் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு 5 மாதமாக பங்குச்சந்தை கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து மேலே போகிற மாதிரி காட்டுறாங்க. இதே மாதிரி கூட மேலே வந்து வந்துடலாம். ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் டபுள் பாட்டம் அதையும் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு தான் மேலே வந்து வந்திருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கலாம் தான். ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் மேலே வந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த இடத்துல வந்து இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக்கில் வந்து லாஸ் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளுமே ஸ்டாக் வந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் எப்போதுமே பங்குச்சந்தை இந்த மாதிரி சைட்வேஸில் வந்து போகிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போவாங்க. ஒரு 5 மந்த்து கீழே வராங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மேலே வந்து போக தான் செய்வாங்க. இதே மாதிரி தான் பங்குச்சந்தை வந்து இருக்க வந்து போகுது. நீங்களும் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்டிங் வந்து பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் வந்து எதுங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து நம்ம கொடுத்துருந்தோம், அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு மேலே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாட்களாக மேலே வந்து போகிற மாதிரி காமிச்சிருந்தாலும் ஒரு சைடு வேஸ்லேயே ஒரு கேப் அப்பில் அந்த மாதிரி வந்து போயிருக்காங்க. அது மட்டும்தான் பிரச்சனை. இப்போ இந்த இடத்துலையுமே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை இருந்துச்சு, அதையுமே பிரேக் அவுட் பண்ண மாதிரி காமிச்சிட்டாங்க. நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடையாதுங்க. இது ஒரு கேப் அப் கொடுத்துட்டு சைடு வேஸில் வந்து போயிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடையாது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து 24,210ங்க. இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்கன்னா மேலே வந்து போகலாம். எஸ், பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. நாளைக்கும் க்ரீனாக வந்து முடிஞ்சு அப்படின்னா எஸ் நல்லா வந்து மேலே வந்து போகலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது 23,250ங்க. இதை வந்து கீழே வந்து ஒருவேளை
நல்ல அப் ட்ரெண்ட் தான் ஒருவேளை ஓகேங்களா கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக வந்து இல்லை. 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல இருந்துச்சுங்க. இப்போ அதை தான் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால இப்போ இங்கே ஏதாச்சும் ப்ரீவியஸ் ஹை இருக்கா அதை யூஸ் பண்ணி தான் ட்ரேடு வந்து நாளைக்கு நம்ம பண்ண முடியும். ஸோ நாளைக்கு முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 24,350ங்க. இதை வந்து 1 ஹவரில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ்லும் இங்கே தான் இருக்குது. இதுக்கு நடுவில் எங்கேயுமே இல்லை. நம்ம இந்த ஒரு டே லோ வந்து மார்க் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டு மேலே வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறனால 24,180 இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா நாளைக்கு கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் லோ எஸ் இந்த ஒரு பாயிண்ட்டே நம்ம கொடுக்க முடியுங்க. நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் வந்து 1 ஹவரில் இருந்துச்சு. அதேமாரி 5 மினிட்ல வந்து நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறனால அதோட ரைட் ஷோல்டரை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். 24,180 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா 5 மினிட்ல 24,350 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா மேலே வந்து போகலாம். நிஃப்டி பார்த்தாச்சு. அப்படி சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். நிஃப்டி மாதிரியே தான் எல்லாமே இருக்க போகுது. அதே மாதிரி நேற்று நான் சென்செக்ஸில் நிஃப்டிலாம் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா, ஒரு கேப் அப் கொடுத்துருச்சு அப்படின்னாலே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருந்தால் நம்ம வரைஞ்சாகணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கையாக இருக்கும். அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் வந்து பண்ணலாம். ஒரு கேப் அப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே மேலே போகிறத வச்சு இப்போ இந்த இடத்துல வந்து கீழே வந்து வந்துட்டாங்க இவ்வளோ தூரம். ஸோ இங்கே ஒரு ப்ரீவியஸில் வரைஞ்சி திரும்ப ஒருவேளை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருப்பேன். அதே மேலே போனதுனால இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி வந்து கொடுத்தாச்சு. இப்படி தாங்க லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேடு வந்து பண்ணணும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் வந்து பண்ணுறேன். அதேமாதிரி ஸ்டாக்கில் ட்ரேடு பண்ணுறது வேறு. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் வந்து பண்ணுவேன். ஆப்ஷன் பையிங்கில் ஆப்ஷன் செல்லிங் டோட்டலாக வந்து வேறு. ஆப்ஷன் செல்லிங்க்கு ஒரு 10 லட்ச ரூபா கேபிட்டல் தேவைப்படும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பையிங்க்கு 1 லேக் தேவைப்படும். ஸோ ரெண்டுமே வேறு வேறு ஸ்ட்ராட்டஜிங்க. நான் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே ஒரு ட்ரேடு மட்டும்தான் வந்து பண்ணுவேன். அதிகமான ட்ரேடு வந்து பண்ணவே மாட்டேன். நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே. இப்போது சென்செக்ஸில் வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு ப்ரீவியஸ் கை இருந்துச்சு, அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்துட்டாங்க. இப்போ அடுத்த ஒரு ப்ரீவியஸ் கைன்னு பார்த்தா 80,030. இப்போ அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இங்கேருந்து மேலே வந்து வந்தாங்கன்னா அதுக்கு மேலேயும் வந்து போகலாம். ஸோ 1 ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட்டுங்க 80,260. இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மார்னிங் ஸ்டார் இருக்கு இல்லையா 79,660. இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நாளைக்கு கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ஒரு மார்னிங் ஸ்டாரோட லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் ரைட் ஷோல்டர். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். 79,680ங்க. இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா 5 மினிட்ல சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியுமே இன்றைக்கி ஒரு கேப் அப் கொடுத்துட்டு ஃபுல்லாக கீழே வந்துட்டாங்க. ஸோ இதில் 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு எஸ் கொடுக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே புதிய உச்சத்தை தாண்டி தான் பங்குச்சந்தை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்டே வந்து கிடையாதுங்க. அது ஒவ்வொரு நாளுமே புதிய உச்சத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கொடுத்துட முடியும் ஈஸியாக. ஸோ ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க 55,960ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலாம். பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வரலாம் 55,170. இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து நிஃப்டி சென்செக்ஸில் ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு. இதில் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கணுமா. ஸோ ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டியில் 55,950 சேம் பாயிண்ட் தாங்க. இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணால் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் மாறும். இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ மட்டும் மாறும். 54,980 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ட்ரேடிங்கை பற்றி தெரியாது அப்படின்னா ட்ரேடிங் பற்றி நல்லா வந்து கற்றுக்கோங்க. முக்கியமான விஷயங்க, நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெமோ ட்ரேடிங் வந்து பண்ணி பாருங்கள்.
ரியல் ட்ரேடு வந்து பண்ணுற மாதிரியே டெமோ ட்ரேடிங் வந்து பண்ணி பார்க்க முடியும். உங்கள் கையில் வந்து 10,000 இருக்குதா, நல்ல ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கோங்க, பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக வந்து கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் டெமோ ட்ரேடில் வந்து ட்ரேடு வந்து பண்ணி பாருங்கள். என்ட்ரி எப்படி கொடுக்குறது, எக்ஸிட் எப்படி கொடுக்குறது, ஜிடிடி ஆர்டர்னா என்ன, எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முழுமையாக வந்து உள்ளே இறங்கி பணத்தை வந்து போடுங்க. பங்குச்சந்தையில் நீங்கள் லாஸே வந்து பண்ண மாட்டீங்க, பெரிய லாபத்தை அடைய முடியும். இது ஒரு நல்ல ஒரு வழிங்க. ஆனால் ட்ரேடிங்கை வந்து கற்றுக்காமலும் இது வந்து பண்ணி வேஸ்ட் தான். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்களும் லாபம் வந்து பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.